ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எங்கே ப்ரோ வந்திருக்கீங்க? இங்கே எப்படிங்க மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம் மீன் பிடிக்க. ஆனால் இவங்க மீன் பிடிப்பாங்க. நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த இடத்த வந்து நான் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு காட்டுவேன். ஓகேவா? சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல நான் இது என்ன, இதுக்கு ஏக்கு இப்போ தண்ணி வச்சிருக்கு அதெல்லாம் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா எதுக்குன்ட்டு. வந்தவனு கட்டிட்டு இருக்காங்களா? அது வந்து இதுக்கு இருந்தது ஒரு மழையா இருந்துச்சு. வந்து அது வந்து கட்டிட்டு இருக்காங்க. நமக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இது ஒன்று, அது வந்து ஒரு மடை, அதாவது அது வந்து ஒரு கால் மடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 கால் மடை. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே தான் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. 4 கால் மடை, அது 5 கால் மடைன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு இதை காமிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல இதுதான் நம்ம ஃபேவரட். இந்த இடம் தான். அந்த இடம் எனக்கு இதோட அந்த இடம் ரொம்ப ஃபேவரெட்டு. இது நமக்கு ஒரு ஃபேவரட் கைஸ். இது ரொம்ப லென்த்தான வீடியோவா இருக்கும். ஏன்னா நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். இவங்க வேற உயிரை போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் ஆயிருக்கு, வெயிட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு வீடியோல நான் உங்களுக்கு ஆகவே சொல்லியிருப்பேன். சொன்ன மாதிரியே தான் இப்போ நடந்துட்டு இருக்கு கைஸ். இது வந்து 5 கால் மடன்னு சொல்லுவாங்க. எதுக்கு ப்ரோ அப்படி சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இதுல வந்து 5 தண்ணி வெளியே, இந்த அங்கிட்டு இருந்து தண்ணி இங்கிட்டு வர்றதுக்கு 5 வழியா வெளியே வரும். அதனாலதான் இது 5 கால் மடன்னு சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு நான் தெளிவா உள்ள இறங்கி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. என்னால இறங்க முடியுமான்னு தெரியல. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி வலிக்கிட்டே போயிரும்னு நினைக்கிறேன். இப்போ ஐயோ, போன் வேற கையில வச்சிருக்கேன். அது வேற. ஓகே, இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட். அதாவது வெட்டி போட்டிருக்காங்க, அதனால உங்களுக்கு வந்து ஒழுங்கா தெரியாம இருக்கும். இது ஃபர்ஸ்ட் காலு, இது செகண்ட் காலு கைஸ். இதெல்லாம் பார்க்க மீன் இல்லாத மாதிரி இருக்கும். நொறுக்கா மீன் உள்ள இருக்கும். இதுக்குள்ளலாம் இது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. சரிங்களா கைஸ்? இதெல்லாம் சரியான அபேண்டனான பிளேசஸ். அதனால இங்கெல்லாம் அவ்வளவா ஆளே வரமாட்டாங்க. இதோட அபண்டன்ட் பிளேஸ், இதோட ஒரு அபண்டனான பிளேஸ் இருக்கு. அதுதான் நம்ம ஏனப்புந்த மடை. உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஏனப்புந்த மடைன்னு. நம்ம ஏகப்பட்டே அதான் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த இடம் இதோட அபண்டனான பிளேஸ். ஏன்னா அங்க காலையிலேயே ஆட்கள் வர மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் இப்போ ரேரா மீன் பிடிச்சிட்டு இருப்போம் எங்க வீட்டுல. அதனால ரொம்ப எனக்கு வச்சுக்கணும். இந்த வழியா தண்ணி வெளியே போகும். அங்க ஏதாட்டு நமக்கு திடீர்னு ஒரு ரேரா ஏதாட்டு கிடைக்குமா பார்க்கலாம். திடீர்னு காட்டலாம். ஓகேவா கேஸ்? இந்த வீடு ரொம்பவே லென்த்தா இருக்கும். இல்லை, நான் அதிகமா வந்து மீன் அதெல்லாம் காட்ட போறது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அது நான் வந்து கால்லாம் சேராயிட்டுனா ஒரு நடக்கவே முடியாது என்னால. சுத்தமா இழுத்து நடக்கிற மாதிரி இருக்கும். தூக்குனாங்குருவி பறந்துச்சு அங்க பாருங்க. சரி இப்படி பறந்து போயிருச்சு பாருங்க. இது ஒரு லேக் மாதிரி இருக்கா? குடி குட்டியா அங்கங்க லேக் இருக்கும். ஏன்னா அந்த லேக்ல ப்ரோ மீன் இருக்குமா கேட்டீங்கன்னா 100% உறுதியா மீன் இருக்கும். ஏன்னா அந்த லேக்ல வந்து சின்ன சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி இருக்குல்ல, அதனால கண்டிப்பா விரால் மீன் இருக்கும். பட் கொக்குலாம் வந்துட்டு இல்லையா? கொக்கு வந்துட்டுனாலே அந்த இடத்துல வந்து மீன் இருக்குன்னு அர்த்தம். கொக்கே அந்த இடத்துல இல்லைன்னா அது வந்து மீன் இல்லைன்னு அர்த்தம். அதை வச்சுதான் நாங்க பெரிய பெரிய லேக் எல்லாம் கண்டுபிடிப்போம். கொக்கையே சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மீன் இருக்கு, அதான் கேட் ஃபிஷ். அதால ஒரு கொக்கையே சாப்பிட முடியும். அது நினைச்சதுன்னா ஒரு கொக்கையே சாப்பிட்ரும். அந்த அளவுக்கு அதுல இதா இருக்குது.
ஓகேவா? நான் இறங்கிடுறேன். ரொம்ப இங்கே வந்துடும், இங்கே தான் இறங்கணும். சாரி. எப்போ பயங்கரமா இருக்கும் கைஸ். எப்போ கீழே உழுவுனே சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்கல்ல எவ்வளோ தூரம் அமுக்கிட்டு வருது பாருங்க, எவ்வளோ தூரம் அமுக்கிருக்கு பார்த்துக்கோங்க. கால் வச்ச இடம் எவ்வளோ தூரம் அமுக்கிருக்கு பார்த்துக்கோங்க. எல்லாம் தண்ணி இருக்க முடிச்சு வந்தோம்னா காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கெல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா பார்க்கதாங்க இப்படி இருக்குது. இந்த இதெல்லாம் ரொம்ப மோசமான இது. உள்ள போயிட்டே இருக்கும். இப்போ வந்து தண்ணி போய் 2-3 வாரத்துக்கு 1 மாசத்துக்கு மேலே ஆயிட்டு தண்ணிங்க வந்து. அப்படினாலுமே தண்ணி எவ்வளோ தண்ணி கட்டிட்டு இருக்குன்னு பாருங்க. குளிர்ச்சியா இருக்கும். ஐயோ அப்பா, இங்க பாருங்க எவ்வளவு தூரம் அமுகி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப கஷ்டம் ஸ்டே பண்றது. கண்டிப்பா இங்கெல்லாம் மீன் இருக்கும். ஒரு மீன் எவ்வளவு இல்லை உள்ளலாம் ஏகப்பட்ட மீன் இருக்கும். எப்படி வந்தாங்க இப்படி வெயிட் பண்ண உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். மடைக்கு அப்படியே ஆப்போசிட், அந்த 5 கால் மடைக்கு அப்படியே ஆப்போசிட்டு நம்ம பார்த்தது. இப்போ அங்கே இது அப்படியே இந்த சைடு, இந்த சைடுலாம் தண்ணியோட போகும். தண்ணி இந்த இடத்துல சுத்தமா இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துலலாம் அசால்ட்டாக இறங்கி மீன் பிடிச்சிருவாங்க. என்னென்ன மீன்லாம் நடக்கும், அதெல்லாம் எவ்வளோ குப்பைங்க பாருங்க. பார்த்தா அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ரோ சரியான வெயிலு கைஸ். வெயில்ல நம்மளால உயிர் வாழ முடியல. ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி இத்தனோட தண்ணிக்குள்ள உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்ல. அப்பா அடிக்கிற வெயில் சத்தியமா. மே மாசம்லாம் இதுதான் மே மாசம்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்பா சீரியஸான முடியல கைஸ், ரொம்ப கஷ்டம் இருக்கு கைஸ். நல்லா நொங்கு குடிங்க. சாரி, நொங்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நொங்கு சாப்பிடலாம். இல்லை எண்ணி குடிங்க. பழைய சாப்பாடு சாப்பிடுங்க. அதாவது கஞ்சின்னு சொல்லுவாங்க, பழைய சாப்பாடு, அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? டிமோட்டிவேட். நீங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க, நானும் மூர்த்தி அங்க வரைக்கும் போயிட்டு வரோம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்துடும். மூர்த்தி கொஞ்சம் வாங்க. ஃப்ரெண்டு வராப்புல இருந்தோடனே நம்ம அங்க போறோம், இந்த இடத்துக்கு போறோம். வா ப்ரோ, வா ப்ரோ. ஜேசிபிலேயே போயிருமா, கீழே இறங்கி தான் போகணுமா? அந்த பண்றாங்க, கெட்டுறாங்களா, கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம இப்ப போயிட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி இருக்கிற இடம், சரிங்களா? இது நடுவுல தான் எனப்புந்த மடை இந்த இருக்குல்ல, இதுக்கு நடுவுல தான் எனப்புந்த மடை. ஏற்கனவே வீடியோ சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ இந்த இடம்லாம் சரியான அபண்டனான பிளேஸ் கைஸ். இந்த இடத்துல வந்து காலையில ஆள் வருவாங்க. எப்பவுமே ராத்திரி தான், யாருமே வர மாட்டாங்க. தேவனா கூட இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. எங்கனாலும் தண்ணி குறையும். ஆனா அந்த எனப்புந்த மடையில மட்டும் தண்ணியே குறையாது. என்னமாப்ல? சரியான இது வீடு கொடுத்துட்டு கைஸ் இந்த வாட்டி. அப்பா சரியான வீடு. இந்த 7 கிலோ உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துலாம் போடுறேன். ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இவ்வளவு நடக்கும் பாத்தீங்களா நடுவுல. இங்க இருந்து அங்கனா வர அங்க கட்டிட்டு இருக்காங்களே, தெரியுதா? கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் 1-2 கால் மடைன்னு சொல்லுவாங்க. அந்த மடை அது வந்து உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நினைக்குது. அப்பா ஆள் இருக்காங்களே, ஆள் இருக்காங்களே, ஆள் இருக்காங்க, சாகடிச்சிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர வேண்டியதாவே இருக்குது கைஸ். அப்பல தண்ணி எடுத்து வந்துருக்கணும் நினைக்கும்ல பாருங்க. இது அது சவுண்டு கடிச்சு உங்களுக்கு மீன் அடிக்க அந்த இடத்துல. இது வந்து அதுக்கு அந்த சைடு மறுபக்கம் நம்ம அந்த சைடை பார்த்தோம். இப்போ இது வந்து இது இந்த சைடு தண்ணி வந்து இங்கேருந்து அங்கே போகிறது, இங்கேருந்து அங்கே போகணும். செடிலாம் இல்லாத முடிச்சு இந்த இடத்துல எப்படிலாம் மீன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிங்க. அப்போல்லாம் நான் யூடியூப் சேனலில் வைக்கல. வைக்க முன்னாடி இந்த இடத்துல சாமியாக மீன் பிடிச்சிருப்போம். ஆனால் அந்த செடிலாம் இப்போ கிடையாது. இந்த மரம், ஒரு பெரிய முள்ளு மரம் வந்து ஒரு வெள்ளத்துலையோ
மழையிலேயே உடஞ்சிருச்சு. உடஞ்சதுல இருந்துதான் வருங்க. அது ஃபுல்லா இதான். சத்தியமா மாங்காய் எடுத்து மாங்காய் இருக்காங்க. இந்த இடம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம எவ்வளவு நாள் பிடிச்சிருப்போம் தெரியுமா? பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஏகப்பட்ட விரால் பிடிச்சிருக்கோம். இது ஒட்டி இந்த இடத்தோட நிலைமையை பாருங்க. இந்த 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 மரம் ஒன்று ஞாபகம் இருக்கா? பாருங்க, எவ்வளோ ஞாபகம் இருக்கா? கட்டால வந்துச்சு மரம். இந்த இதுக்குள்ளதான் வந்து பூந்து பூந்து போய்கிடும் மீன். இதான் அந்த செடிக்குள்ளதான் எங்கேயாவது வந்து பூந்து பூந்து நிற்கும். ஏகப்பட்ட மீன் நிற்கும். இப்போ ஒன்றுதையும் வாங்கலை, தண்ணியே வச்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டா போகலாம். ஏறிடுமாங்களா மூர்த்தி? ஏறிடுமா? போறதுக்கு அங்க ஒழுங்கா இல்லை இடம். பார்த்து பார்த்து. இதெல்லாம் தோப்புங்க கைஸ், தோப்புங்க. சத்தியமா சொல்றேன், அது ஆள் இருக்காங்க. பிடிச்சிருக்கோம். இந்த இடத்த பார்த்தா அவனுக்கு தெரியும். இந்த இடத்துல மீன் பிடிச்சிருக்கோம். அடிக்கிற எழுது எப்பா சத்தியமா எங்காலே முடியாது. மீன் எப்படிதான் உயிரோட இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. சரியான வேலு. தண்ணி பார்த்தீங்களா? அங்க கிடக்கு, அங்க கிடக்கு, உள்ள தள்ளி போயிட்டு தண்ணி, இங்க உள்ள தள்ளி போயிட்டு. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும். 2.5 மணி நேரத்துல ரொம்ப கம்மியாக தான் நம்ம அந்த இடத்தையே இது பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கங்க ஓடி வெயில்ல முடியல. சத்தியமா சொல்றேன் கைஸ். அது மாதிரி ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். இது ஒரு மணி ஒரு எத்தனை மணி இருக்கும்? கரெக்டா ஒரு 2 மணி 1 மணி இருக்கும். கரெக்டா 1:30 1 இருக்கும் கைஸ். கரெக்டா 1:30 1 இருக்கும். ஓகேவா? சரி கிளம்புமா கைஸ். இந்த இடத்துல கிளம்பும். அந்த இடத்துலலாம் செம மீன் இருக்கும் கைஸ். நான் சொல்றேன் பாருங்க. அப்ப அந்த இடத்த பார்த்தா தெரியுது. நல்ல மீன், செம மீன் இருக்கும். உணவு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. டேனியல் பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு பிரச்சனை பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ இருக்கும் இந்த டேனியல் அசால்ட்டா. ஏகப்பட்ட டேனியல் கிடக்கும், நமக்கு தெரியாம இருக்கும். நம்ம பழைய இடத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், தண்ணி கொண்டாட பண்ணிட்டோம். போனும் செம்ம ஹீட் ஆயிடுச்சு கைஸ். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆனா அங்க மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப லென்த் வீடியோ போகும்னு பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒன்றும் லென்த் வீடியோவா போல. அதனால கொஞ்சம் சரி எடுக்கிறேன். பட் இப்போ நம்ம வந்து நான் கொஞ்ச நேரம் போட போறேன் தூண்டில. அவன் கொண்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நான் கொஞ்ச நேரம் கேமராக்கு நேரம் நின்று தான் போட போறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே குட். அடங்குமா, ட்ராக் ஃபுல்லா வச்சிருக்கான். என்ன சொல்லு? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கேஸ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு வரமோச்சுல வந்து சவுண்டு கேட்கணும். அந்த தண்ணியில இருந்து அந்த சப் 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 சவுண்டு கேட்கணும். எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா நமக்கு வந்து நம்ம சும்மா அந்த நார்மலா போட்டு இழுத்தோம்னா மீனுக்கு வந்து ரொம்ப பெரிய அசைவெல்லாம் தெரியாது. அது இந்த மாதிரி இடத்துல சுத்தமா தெரியாது. ஏன்னா அந்த இடத்த பார்த்தாலே உனக்கு தெரியும் கிரீன் பிளாக் ஆயிட்டு இந்த இடம் வந்து. அதனால நான் சொல்றேன்,
கொஞ்சம் நம்ம ஸ்பீடா இருக்க சவுண்டு கேட்கும். சவுண்ட்ல வந்து ட்ராக் பண்றதுக்கு அதிக கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் போடணும். அவ்வளவு கொஞ்சம் குடல் கொஞ்சம் அதிகமா வச்சு கொஞ்சம் லாங்ல போடல. இந்த நூல் வந்து கலரை பாருங்க. ஓகேவா? இது வந்து வாங்க முடிஞ்சு என்ன கலர்ல இருந்துச்சு, இப்போ இந்த நூல் என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. தெரியுதா தெரியுதா தெரியுதா? தெரியல கைஸ், சத்தியமா சுத்தமா தெரியாது. அப்படி காட்டுறேன். ஓகேவா? வெளியே போனோன்னு காட்டுறேன். மஞ்சள் கலர்ல ஆயிடுச்சு. இந்த லேக் என்ன கலர்ல இருக்கோ லைட் மஞ்சள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த லேக் லைட் மஞ்சள் கலர்ல இருக்கு. அந்த மாதிரி மாறிடுச்சு. சும்மா வச்சிருக்கா அடி ரசம் வச்சு.
ஃபாஸ்டா தானே இந்த இடத்துல இருக்கணும். எங்க போற? கேஸ் சொல்றேன்னு கோவப்படாதீங்க, சத்தியமா சொல்றேன். வேலை பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான வெயில். சாரி, சத்தியமா முடியாது. தண்ணி வேற எடுத்துட்டு வராம வந்துட்டோம். தண்ணி தான் இப்போ எனக்கு மெயின் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஒரு 2 நிமிஷம் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, எனக்கு சத்தியம் முடியல. ஒரே ஒரு மீன் ஹேட்ச் பண்ணா போதும், ஏன்னா வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு. அதனால ஒரே ஒரு மீன். ஒண்ணுமே இல்ல கைஸ், இங்க தேவைலாம் போட்டுட்டு வந்திருக்கோம்.
ஓகே கைஸ், இந்த இவ்வளோ நேரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 10 நிமிஷம் மீன் பிடிச்சிருப்போம், 15 நிமிஷம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. 30 நிமிஷம் ஆகுது. 15 நிமிஷம் இருப்போம்னு நினைக்கிறேன். எவ்வளோதான் நாங்கள் ட்ரை பண்ணோம், உண்மையில சீரியஸாக சொல்கிறேன். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம், இருந்தாலும் பிடிக்க முடியல. நாங்கள் வந்து 4 மணி நேரம் ஆகிட்டு கைஸ், சரிங்களா? சரி சரி சரி, 4 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கோண்ணே. நம்ம வந்து ரொம்ப நேரம் அங்கே நின்றுட்டோம். இல்லை, அங்கே நின்றுட்டோம் கைஸ். ரொம்ப நேரம் அங்கே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அங்கே நின்றுட்டோம். வந்தது கரெக்டாக ஒரு 9 வரைக்கும் வந்துருப்போம். 9 வரைக்கும் வந்துருப்பாச்சு. 9, 10, 12, 12, 1, 5 மணி நேரம் ஆயிட்டுயா. இப்போ எப்படியாவது மணி இப்போ 2 இருக்காதால 6 மணி நேரம். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் பாய், டேக் கேர். சரிங்களா? ஆமா, ஃபுல்லா மடை எல்லாமே வந்துதான். அந்த சைடு 2 அந்த சைடு. ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், பை.